ஈரான் கூட அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சரியாக போகாதனால திரும்ப ட்ரம்ப் தன்னுடைய மிரட்டல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு நான் உடனுக்குடைய கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும். இப்போ முக்கியமாக முதல்ல நம்ம 2 விஷயம் பார்க்கணும். அதில் ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, நீ என்ன ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் ஈரானுக்கு சொல்லியிருக்காரு ட்ரம்ப், அங்கே வரக்கூடிய கப்பல்களை தடுக்கிறது, இல்லை அங்கே வரக்கூடிய கப்பலுடைய நாடுகள்கிட்ட டீல் பேசிக்கிட்டு, இல்லைனா அந்த கப்பலுக்கு பணம் வாங்கிக்கிட்டு, இப்போ $1 மில்லியன் இல்லைனா அதற்கு மேற்பட்ட டாலர் அப்படிங்கிறது ஈரான் வாங்குறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுது. அதில் $1 மில்லியன் கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 9 கோடிக்கு மேலே பணம் வாங்கிக்கிட்டு தான் அந்த வழியாக கப்பலை அனுமதிக்கிறாங்க. அதுபோல் பணம் அப்படிங்கிறது யாருமே வாங்கக்கூடாது, எந்த வழிகளுக்கும். பெரிதும் இது போல் அதிகமான பணம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி வாங்கினா அது சட்டத்தை மீறதா சொல்லப்படுது அப்படிங்கிறதையும் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது போல் நீங்கள் மீறதுனால நாங்கள் இதற்கு ஒரு படி மேலே போய், இப்போ நீங்கள் மேப்பை பாருங்கள், இந்த இடத்துல பாரசீக வளைகுடா அப்படிங்கிற போல சொல்லுவாங்க, பெர்ஷியன் கல்ஃபு. இந்த சைடில் குவைத்தா இருக்கட்டும், பக்ரைனாக இருக்கட்டும், சவுதியாக இருக்கட்டும், துபாய்க்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அந்த கடல் பகுதியில் உரிமை உண்டு. இந்த பகுதிகளோட நிலப்பரப்பில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் எங்கே இருந்ததோ அங்கெல்லாம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. இந்த பகுதிக்கு சொந்தமான இந்த கடல் பகுதியில் அமெரிக்காவோட கப்பலும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நேற்று என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவோட 2 கப்பல்கள் அப்படிங்கிறது அந்த பகுதிக்கு புதிதாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இல்லாமல் நம்ம ஒரு முக்கியமான அடுத்த விஷயமும் பார்க்கணும். இப்போது இந்த பாரசீக வளைகுடாங்கிறது ஆயிலில் எல்லாத்தோடைய நிறுவனங்களுடைய கப்பல்களும் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியிலேருந்து வெளியில் போகும். இப்போது இந்த பகுதிக்கு ஆயில் உள்ளே வாங்க வரணும்ல, அது எங்கன்னா அரேபியன் சி, நம்ம அரேபியா வளைகுடா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி, இந்த 2 செக் பாயிண்ட்டு. இப்போது இந்த 3 பகுதியும் பார்த்துருப்பீங்க. ஒரு கப்பல் ஆயில் வாங்க இல்லை மற்ற போக்குவரத்துக்காக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு போகணுன்னா அரேபிய கடல், அதாவது நம்ம பகுதி, அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமன், அந்த ஓமனோட பகுதி, கடல் பகுதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாண்டி தான் போகணும். இப்போ இந்த பகுதியிலே நான் கப்பலெல்லாம் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, நம்ம அந்த பெர்ஷியன் கல்ஃப், அதாவது பாரசீக வளைகுடா பார்த்தோம் இல்லையா, அங்கவும் கப்பலை நாங்கள் உங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு வரவும் விட மாட்டோம். இப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்களெல்லாம் அமெரிக்காவோட போர்க்கப்பல் என்ன பண்ணுன்னா சோதனை பண்ணி அவங்களுடைய தகவலை எடுத்து வச்சுக்கும். இப்போ இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதி போகிறீங்கன்னா அங்கே எந்த பணமும் கட்டாமல் தான் போகணும். அப்படி கட்டி போனாங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கே தெரியும், திரும்ப அவங்க கல்ஃப் ஆஃப் ஓமன் பகுதியை கடக்கும் போதும் நம்மளுடைய அரேபிய கடல் பகுதிக்கும் வரும்போது அந்த இடத்துல திரும்ப அமெரிக்காவோட போர்க்கப்பல் அப்படிங்கிறது சோதனை பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க பணம் கொடுத்து வந்திருந்தாலோ இல்லை எந்த ஒரு மாற்றங்கள் பண்ணியிருந்தாலும் அமெரிக்காவுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆயில் வர்த்தகம் அப்படிங்கிறது எதில் நடக்குது, டாலரில் நடக்குது. அப்படி டாலரில் நடக்கும்போது இது போலலாம் இந்த ஒரு சில கப்பல்களுக்கு அதிகபட்சமாக யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இது போன்ற டைமில். இல்லை அதை தாண்டி ஈரானுக்கு பணம் கொடுத்து போகிறாங்கன்னா ஒரு தடவை பார்ப்பாங்க, இரண்டாவது முறையிலேருந்து ஒரே கப்பல் திரும்ப அதே தவறை பண்ணுதுன்னா அந்த கப்பலோட உரிமம் அப்படிங்கிறது பறிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா அந்த கப்பலுக்கு சொந்தமான சொத்துக்கள் அப்படிங்கிறது முடக்கப்படும். அதிகபட்சமாக கப்பல்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது டாலரில் தான் வர்த்தகம் நடக்குது. இல்லை அவங்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவோட பேங்க்கில் இருக்குன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா முடக்கம் பண்ணுவாங்க. இதே போல் எந்த ஒரு முடக்கம் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கணும்னா அவங்க அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிக்கு பணம் கொடுக்காமல் வரணும். அப்படி பணம் கொடுக்காமல் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் வர முடியுமான்னு கேட்டால் வர முடியாது. ஈரானும் அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களும் இப்போ அந்த பகுதியை திறக்க மாட்டாங்க. இப்போ மொத்தம் பார்த்தோம்னா ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை கடக்கிறதுக்கு பணம் கேட்குறாங்க. அப்படி பணம் கட்டி வந்தாலுமே, உள்ளே போனாலும் சரி வெளியில் வந்தாலும் சரி, அமெரிக்காவோட போர்க்கப்பல் படை அப்படிங்கிறது இருக்குது. பணம் கட்டி வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அவங்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறத அமெரிக்கா முடக்கும். இப்போ மொத்தமாக எல்லா கப்பலுக்குமே பிரச்சனை. முன்னாடி ஈரானுக்கு சொந்தமான கப்பல்கள் அப்படிங்கிறது போணுச்சு வந்துச்சு. இது இல்லாமல் அவங்களுடைய நட்பு நாடுகள், சைனாவாக இருக்கட்டும், இது போல் ஒரு சில நாடுகள் போயிட்டு வந்தாங்க. இது சைனா நாட்டு கப்பலுக்குமே பண்ணுவாங்க அமெரிக்கன் கேட்டால், எந்த நாடுகளுடைய கப்பலாக இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னா, நீ பணமே வாங்கக்கூடாது அந்த பகுதியை கடக்கிறதுக்கு ஈரானை சொல்கிறாங்க. நீ அப்படி வாங்குறன்னா உனக்கு பணம் கட்டி வர கப்பலை நாங்கள் தடுக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடி சொன்னது போல் அவங்களுடைய சொத்துக்களை முடக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கப்பல்களை ஒரு சில நாட்களுக்கு முடக்குவாங்க. ஒரு தடவை வார்னிங் கொடுத்து அனுப்புவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கப்பல் மீண்டும் அதே தவறு செய்து அவங்களுக்கு பணம் கட்டி வருதுன்னா அந்த கப்பலை பறிமுதல் செய்யலாம். இல்லைன்னா இதற்கு மேற்பட்டு அந்த கப்பலுக்கு அதோடைய ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால இது போல் அது முறைகேடுகளில் ஈடுபடுது அப்படிங்கிற போல் அமெரிக்கா எடுப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா
இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பைக்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கப்பலுக்கு மட்டும் எந்த கப்பல் அந்த தடைகளெல்லாம் மீறி போகுதோ, ஏன்னா அந்த கப்பல் எப்போ வேணால் தாக்குதலுக்கு உட்படலாம். இது போல் ஒரு மிகப்பெரிய கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இன்சூரன்ஸோட விலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு போகும். அதனால் அந்த கம்பெனி அந்த கப்பலுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதாவது அந்த நிறுவனம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்படி பண்ண முடியலைன்னா இங்கே என்ன பிரச்சனை வரும், எந்த கப்பல்களும் அந்த பகுதியை கடக்க முயற்சிக்காது. கடக்க முயற்சித்தாலும் அது ரொம்ப அபாயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எந்த கப்பல்களுமே அந்த வழியாக போக முடியாது. இதனால் மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறது மொத்தமாகவே நிகழும். ஒன்று, நீ இப்படி பண்ணுறதுக்கு நாங்கள் மொத்தமாக பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவோட இந்த முடிவு இருக்குது. இந்த முடிவு வந்து ட்ரம்ப்புக்கு யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரில. இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது போல் மட்டும் முழுமையாக நடந்துச்சுன்னா நம்மளுடைய நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்னது போல் தேர்தலுக்கு அப்புறம் உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கேஸோட விலை ஆல்ரெடியே நமக்கு அதிகமாகிருச்சு, இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது முழுமையாக தடைப்பட்டால் மட்டும்தான் இது நடக்கும். ஏன் தடைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஈரான் அந்த சைட்லேருந்து கப்பல் போக்குவரத்து நம்ம முன்னாடி சொன்னது போல் கடந்து வரணுன்னா பணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பணம் அப்படிங்கிறது தந்து வந்தால் நாங்கள் செக் பண்ணுவோம், உங்கள் மேலே தடை போடுவோம், இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்போம்னு அமெரிக்கா சொல்லுது. இப்போது இந்த பிரச்சனை மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இது மட்டும் நடக்காது. ஆல்ரெடியே நம்ம நாட்டில் ஒரு சில பொருட்களோட விலை அப்படிங்கிறது இந்த பிரச்சனையினால ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது போல் இது முழுமையாக நடந்துச்சுன்னா மற்ற பொருட்களோட விலை எல்லாமே பயங்கரமாக உயர ஆரம்பிக்கும். அப்படி பயங்கரமாக உயர ஆரம்பிச்சுன்னா நம்மளை போல் நடுத்தர மக்களும் அதற்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.